ஐயோ, ஷாப்பிங் போர்டு உடைந்து விட்டதே. சீக்கிரமாக இதை சரி செய்து விடுகிறேன். இல்லை என்றால் என் மாற்றாந்தாய் என்னை மிகவும் அடிப்பாள். அடே கேவலமானவளே, நீ என்ன செய்து விட்டாய்? நீ ஷாப்பிங் போர்டையே உடைத்து விட்டாய். இரு, நான் இப்போதே அம்மாவை அழைத்து வருகிறேன். அட, இந்த பையன் மிகவும் குறும்புக்காரனாக இருந்தான். ஏய் பெண்ணே, அழாதே. உனக்காக நான் ஒரு புதிய ஷாப்பிங் போர்டு செய்து தருகிறேன். நீ சற்று காத்திரு. நண்பர்களே, அந்த பெண் மிகவும் நல்லவள். அவள் என் வீட்டின் அருகில் தான் வசிக்கிறாள். அவளுடைய சொந்த அம்மா இந்த உலகில் இல்லை. அதனால் நான் அவளுக்காக சீக்கிரமாக ஒரு புதிய ஷாப்பிங் போர்டு செய்து தரவில்லை என்றால் அவளுடைய மாற்றாந்தாய் அவளை மிகவும் அடிப்பாள். இதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் இன்று அவளுக்காக முழு முயற்சியுடன் ஒரு புதிய ஷாப்பிங் போர்டு செய்ய போகிறேன். ஏனென்றால் அந்த பெண்ணின் துயரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறேன். ஆனால் வருத்தமாக இருக்கிறது, எனக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை. ஆனால் நண்பர்களே, உங்களுக்கும் ஏழை மக்களுக்கு உதவுவது பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் உங்கள் அன்பான அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக ஒரு சிவப்பு இதய கமெண்ட் செய்யுங்கள். பாருங்கள் நண்பர்களே, இறுதியாக இது தயாராகிவிட்டது. இதோ பெண்ணே, உனக்காக புதிய ஷாப்பிங் போர்டு. வாவ் அங்கிள், இது மிகவும் நன்றாக இருக்கிறது.